வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்பது வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். ஜூன் 2இல் பள்ளிகள் திறப்பு என்ற அறிவிப்பில் மாற்றம் இல்லை என்றும் தகவல். எதிரணியினர் ரகசியமாக ஆலோசனை நடத்தி அரசுக்கு எதிராக பரப்புரை. தோல்வியிலிருந்து தங்களை மீட்டெடுக்க எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கொலை குற்றச்சம்பவங்களில் வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகள் கைது. திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். நேற்றுதான் விடுதலை கிடைத்தது என அன்புமணி பேச்சு. இனிமேல் சுதந்திரமாக செயல்படுவேன் என நம்பிக்கை. என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யீங்களோ அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. உலகிலேயே தான் அதிகம் நேசிப்பது அம்மாவைத்தான் என அன்புமணி உருக்கம். தாயை தாக்க முயன்றதாக ராமதாஸ் கூறிய நிலையில் அபாண்டமான குற்றச்சாட்டு என பேச்சு. உலகத்தில் நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். வாழ்க்கையில் பல சோதனைகள் அவமானங்களை கடந்து வந்திருப்பதாக அன்புமணி உருக்கம். பேசுவதற்கு மனதில் நிறைய இருக்கிறது, ஆனால் தற்போது வேண்டாம் என மேடையில் கலங்கிய அன்புமணி. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். பொறுப்புகள் வரும் போகும், அன்புதான் நிரந்தரம். தொண்டர்கள்தான் பாமக என நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உருக்கம். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனா நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போகாது. மருத்துவர் ராமதாஸின் கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என அன்புமணி உறுதி. தொண்டர்களை நம்பித்தான் கட்சி இருக்கிறது என்றும் பேச்சு. நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியினரை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் புதிதாக நியமித்த நிர்வாகிகளுடன் மட்டும் சந்திப்பு. அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் செல்லும். பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிய ராமதாஸ்.
பொருளாளராக திலகபாமாவை தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. பாமக அலுவலக முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து மாற்றம். கட்சி உறுப்பினர் புதுப்பிப்பு படிவத்தில் தியாகராய நகர் அலுவலக முகவரி இடம் பிடித்தது. பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவுவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்றும் விரைவில் அனைத்தும் சரியாகும் என்றும் நம்பிக்கை. எனக்கு புரியல, ரொம்ப மன உளைச்சல்லையும் ஒரு நெருக்கடியான கட்சி, ஒரு பலமான கட்சி, தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சீட்டு வழங்கிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி கூறிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். கன்னட மொழி குறித்தும் தான் தவறாக பேசவில்லை என மீண்டும் விளக்கம். My love for Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. If I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. நாட்டு நலனுக்காகவே திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி. கட்சி தொடங்கிய போது திமுகவை விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு கமல்ஹாசன் விளக்கம். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். கன்னட சர்ச்சையை தொடர்ந்து கர்நாடகாவில் கமல்ஹாசனின் தக்லைஃப் படத்திற்கு தடை. கர்நாடக திரைப்பட வர்த்தக சம்மேளனம் அறிவிப்பு. அன்பின் வெளிப்பாடாக உதிர்த்த வார்த்தைகளை வைத்து மகத்தான கலைஞனுக்கு எதிராக அவதூறு பரப்புவதா? கன்னட மொழி விவகாரத்தில் கமல்ஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு. வைகோவுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக திமுக கூறியிருந்தது என துரை வைகோ தகவல். சீட் கொடுக்காதது வருத்தம் அளிப்பதாக பேட்டி. கேட்டிருந்தோம். அதான் தலைவர் வைகோ கேட்கல, எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் நான் உட்பட அந்த கோரிக்கையை வச்சோம். அதில் வருத்தம் இருக்கு. அதில் ஆனால் நாங்கள் அதை தமிழ்நாட்டு நலன் கருதி அதை கடந்து செல்கிறோம் தான் சொல்றேன். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு முதல் கட்டமாக பரிசு வழங்கிய தவேக தலைவர் விஜய். வைரத்தோடு உள்ளிட்ட பரிசுகளை வழங்கி கௌரவிப்பு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் வண்டியாக பணத்தை கொட்டப் போகிறார்கள் என விஜய் பேச்சு. இதுவரை ஊழல் செய்யாதவர்களை தேர்வு செய்யும் வகையில் வாக்களிக்க வேண்டுகோள். ஆனா நீங்க வேணா பாருங்க, அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மை டியர் யங் லீடர்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய். நீட் மட்டும்தான் உலகமா என பரிசு வழங்கும் நிகழ்வில் மாணவர்களிடம் கேள்வி. நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. சிவில் சர்வீஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப் பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். தவேகவின் கல்வி விருது விழாவை ஒருங்கிணைத்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களை பாராட்டிய விஜய். விரைவில் பல நல்ல காரியங்கள் செய்யவிருப்பதாக தயாராக இருக்கவும் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். 8 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த வாணியம்பாடி VDS பல் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை ஆய்வு.
மருத்துவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அதிகாரிகள் சோதனை. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜூன் 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவிப்பு. சென்னை மாநகரில் மிதமான மழை. நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் பல இடங்களில் முறிந்து விழுந்த மரங்கள். தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் குழித்துறையில் தண்ணீரில் மூழ்கிய தரை பாலம். குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். 6வது நாளாக நீராட தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திரையரங்குகளுக்கான கேளிக்கை வரியை 8%-இருந்து 4%-ஆக குறைக்க முதலமைச்சருக்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் நன்றி. அரசின் அறிவிப்பால் திரையரங்கு நோக்கி வரும் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என மகிழ்ச்சி. தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகைக்கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் யோசனை. நகை கடன் தொடர்பாக தான் எழுதிய கடிதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வினையாற்றியதில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் கருத்து. நகை கடன் தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் போது மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நகை கடன் கட்டுப்பாடுகளில் தளர்வு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். முழுமையாக கட்டுப்பாடுகளை நீக்க கோரி தஞ்சாவூர் திமுக விவசாய அணியினர் போராட்டம். புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளில் இருந்து 2 லட்சத்திற்கு கீழ் பெறும் கடனுக்கு மட்டும் விதிவிலக்கு என பரிந்துரை. வங்கி நகை கடன் தொடர்பாக பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இன்று வழங்கப்பட்டிருக்க வேண்டிய ஊதியம் இதுவரை தரப்படாததால் சென்னை பல்கலைக்கழக ஊழியர்கள் ஏமாற்றம். ஊதியம் வழங்கப்படாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. கடந்த நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 7.4% வளர்ச்சி பெற்ற இந்திய பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக 6.5% வளர்ச்சி பெற்றதாக மத்திய அரசு தகவல். 500 ரூபாய் கள்ளநோட்டு புழக்கம் 37 விழுக்காடு அதிகரிப்பு. கடந்த நிதியாண்டில் 1,17,000 நோட்டுகள் பிடிபட்டதாக ரிசர்வ் வங்கி தகவல். தீவிரவாதத்திற்கு எதிரான போரை இந்தியா நிறுத்தவோ முடித்துக் கொள்ளவோ இல்லை. பீகாரில் நடைபெற்ற கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை. பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் பிரம்மோஸ் ரக ஏவுகணை தூக்கமற்ற இரவுகளை தந்தது. கான்பூரில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி பாகிஸ்தான் மீது கடும் தாக்கு. ஆபரேஷன் சிந்தூரில் கடற்படை பங்கேற்றிருந்தால் பாகிஸ்தான் 4 துண்டுகளாகி இருக்கும். விக்ராந்த் கப்பலுக்கு சென்று உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். மே 9ஆம் தேதி இரவு பாகிஸ்தானின் தாக்குதலை இந்தியா முறியடித்தது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் முதல் முறையாக ஒப்புதல் வாக்குமூலம். உக்ரைனில் கார்கிவ் உள்ளிட்ட நகரங்களின் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 2 குழந்தைகள் உட்பட 11 பேர் காயம். துருக்கியில் ரஷ்யா உக்ரைன் இடையே வரும் திங்கட்கிழமை 2வது சுற்று பேச்சு. முன்னேற்றம் ஏற்பட்டால் ட்ரம்ப், புதின், செலன்ஸ்கி சந்தித்து பேச வாய்ப்பு இருப்பதாக ரஷ்ய அதிபர் மாளிகை விளக்கம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.